பார்க்க போகிற டாபிக் வந்து டெஃபினிஷன் ஆஃப் சர்ஃபேசி ஆக்ட் 2002. இந்த சர்ஃபேசி ஆக்டில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ்லாம் வருது, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்ஃபேசி ஆக்ட் அப்படிங்கிறதுலையே இதோட ப்ரீஆம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஒரு நட்செல்ஃப், அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட்காக இது பண்ணியிருக்காங்க. தென் இதோட ப்ரீஆம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா, இதோட வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனாக்ட்மெண்ட் தான் இதோட இண்டிகேட் பண்ணுறது. இதை வந்து சர்ஃபேசி ஆக்டில் வந்து இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு ஆக்ட், அதாவது செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆசெட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்கிறோம். தென் இதில் அப்பலைட் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் வந்து ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணலாம். இதை வந்து அப்பலைட் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மெயின்டெனபிலிட்டி ஆஃப் அப்பீலை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கணும். வந்து ட்ரிபுனல்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதில் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இருக்குது. அண்ட் இதை வந்து ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸை வந்து டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1993 மூலமாக பண்ணியிருக்காங்க. தென் ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ரைட்டு, உரிமைன்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து ஒரு அக்யூசியேஷன் ஆஃப் ஏதாவது ஒரு ரைட்டோ இன்ட்ரெஸ்ட்டோ பேங்க்கோ இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ உரிமையோட அதை எடுத்துக்கிறதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு உரிமையை தான் ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேங்க் அப்படிங்கிறது எல்லா பேங்கிங் கம்பெனிஸுமே இதை இன்க்ளூட் ஆகும். நேஷ்னலைஸ் பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் அதோட சப்சிடரி பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே இந்த பேங்க் அப்படிங்கிற டேர்மில் இன்க்ளூட் ஆகும். போர்டு அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா, இது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992 மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பாரோயர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு கடன்தாரர் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு பர்சனோ நம்மள்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், பண நிதி உதவியை தேடி வந்திருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாரோயர் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம். அதில் வந்து யார் கேரண்டி கிவன் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து யார் வந்து மார்ட்கேஜோ பிளெட்ஜோ பண்ணியிருக்காங்களோ அதை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட பாரோயர்னு சொல்லிக்கிறோம். அடுத்ததாக பார்க்குறது சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா செட்டப்லேயும் நம்ம வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் ஆசெட் செக்யூரிட்டேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் வந்து இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகுது. தென் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் அப்படின்னா இந்த ட்ரிபுனல்ஸ் வந்து ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1993 மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 lakhsக்கு மேலே உள்ள எல்லா லோன்ஸுமே ரெக்கவரி பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. தென் டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கடன்தாரர் வந்து பாரோயர் வந்து லோன் வாங்கிட்டு அதை கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஃபால்ட்டட் பாரோயர் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த என்பிஏ வந்து அதாவது நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்டாக மாறுறதையும் நம்ம டிஃபால்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அப்படின்னா எப்போ ஒரு பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ ஒரு லோனையோ அட்வான்ஸையோ சம்திங் சப்ஸ்கிரிப்ஷன், டிபெஞ்சரா, பாண்டா எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டியாக கொடுக்குறது எல்லாமே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸில் இன்க்ளூட் ஆகும். தென் ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு செக்வர்ட் இன்செக்வர்டு பார்ட்டாக வந்து கிளைம் ஆகிறதா இருக்கலாம். அது மாத்திரம் ஏதாவது ஒரு டெப்ட் வந்து மார்ட்கேஜ் மூலமாக, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மூலமாக மார்ட்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். அது மாத்திரம் ஒரு சார்ஜ் இல்லைன்னா ஹைப்போதிகேஷன் ஆர் பிளட்ஜ் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டியும் இந்த ஃபினான்ஷியல் ஆசெட்டில் இன்க்ளூட் ஆகும். அது மாத்திரம் இது வந்து ஒரு செக்யூரிட்டி, வெதர் வந்து ஃபுல்லோ இல்லைனா பார்ட்டோ இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் த ரெக்கவரி ஆஃப் டெப்ட் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் 1993 மூலமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆக்டில் 1958 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இது மாத்திரம் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோ ஆர்பிஐ ஆக்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருந்ததா அது எல்லாமே ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறாங்க. ஹைப்போதிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு சார்ஜ், அதாவது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் பண்ணியிருக்க ஒரு சார்ஜுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நம்ம வெஹிக்கிளுக்கு 2 வீலர் லோன், 4 வீலர் லோன், ஆட்டோ லோன்ஸ் இது எல்லாமே இந்த ஹைப்போதிகேட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம்.
மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் நம்ம எடுத்துக்கிறது. தென் நான் பெர்ஃபார்மிங் ஆசெட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஒரு 3 monthsக்கு மேலே வந்து அந்த லோனில் எந்த ஒரு ரீபேமெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆசெட்டை வந்து நான் பெர்ஃபார்மிங் ஆசெட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்ஜினேட்டர் அப்படிங்கன்னா அவங்க தான் வந்து ஃபினான்ஷியல் ஆசெட்டோட ஓனர், சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கள தான் ஆர்ஜினேட்டர் அப்படிங்கிறோம். ஆப்ளிகர் அப்படிங்கிறனா யார் வந்து இந்த ஆர்ஜினேட்டருக்கு பே பண்ணுறாங்களோ அவங்க கான்ட்ராக்ட் மூலமாகவோ ஏதாவது பீரியாடிக்கல் பேமெண்ட் மூலமாகவோ யார் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆப்ளிகர் அப்படிங்கிறோம். இது வந்து பாரோ எதையுமே இதில் இன்க்ளூட் ஆயிரும். தென் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் வரும்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். அது முதல்ல செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி, அன்செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி வரும். அது மாத்திரம் இல்லாமல் நோ-ஹவ், பேட்டன்ஸ், காப்பிரைட், ட்ரேட்மார்க்ஸ், லைசன்ஸ், ஃப்ரான்ச்சைஸ், எனி பிஸ்னஸ் கமர்ஷியல் ரைட் எல்லாமே இதில் வந்து இன்டான்ஜிபிள் ஆசெட்ஸில் வரும். டேன்ஜிபிள் ஆசெட்ஸ், இன்டான்ஜிபிள் ஆசெட்ஸில் 2 டைப்பாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை ரிசீவபிள்ஸும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். தென் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அப்படின்னா இது வந்து யார் பையர் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மூலமாக அதோட டெவலப்மெண்ட்டுக்கு, கார்ப்பரேஷனுக்கு இல்லைனா ட்ரஸ்டிக்கு, ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சார்பாக ஏற்படுத்துகிறத குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செபி ஆக்ட் மூலமாக 1992 மூலமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதில் வந்து என்னென்னா இது வந்து நிறைய கேட்டகரிஸு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 மூலமாக ரிஜிஸ்டர் ஆனது எல்லாமே குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸில் வருவாங்க. தென் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இது என்ன ஒரு கம்பெனி வந்து என்ன ரீசன்னா ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிஜிஸ்டர் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 மூலமாக ரிஜிஸ்டர் ஆனது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஸ்கீம். இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னா இது ஒரு செக்யூரிட்டைசேஷன் கம்பெனி இல்லைனா ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் மூலமாக ஃபார்முலேட்டிங் இந்த ஸ்கீம்ஸ் மூலமாக இது பண்ணுறது. இதுக்கு மூலமாக ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணதோ ரெக்கார்ட் டு மெயின்டைன் பண்ணதோ ஒரு செப்பரேட்டாகவோ டிஸ்டிங்க் அக்கௌண்ட் ஸ்கீம் வைஸாகவும் இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனையும் செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸை ப்ரொப்போஸ்டு பண்ணது மூலமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் செக்யூரிட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அக்யூசியேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆசெட்ஸ் பை த செக்யூரிட்டேஷன் ஆர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃப்ரம் த ஆரிஜினேட்டர்லேருந்து வாங்கியிருக்கிறது நம்ம சொல்கிறோம். தென் செக்யூரிட்டைசேஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனா இது ஒரு கம்பெனியாக இருக்கும். இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 100 crores இல்லைனா அதுக்கு மேலே லெஸ் தெனாகவும் இருக்கலாம் அதோட கேபிட்டல் வந்து. அடுத்ததாக செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா இது ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ எதாவது டாக்குமெண்ட்டோ இந்த செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இதில் மூலமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. தென் செக்யூர்ட் ஆசெட்ஸ் அப்படின்னா இந்த வந்து சர்ஃபேசி ஆக்ட் மூலமாக சேவ் பண்ண ஆசெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து செக்யூர்ட் ஆசெட்ங்கிறோம். செக்யூர்ட் கிரெடிட்டர் அப்படின்னா இது வந்து இந்த பேங்க்கையோ இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனோ யார் வந்து நல்லா செக்யூரிட்டைஸ் பண்ணிவிட்டு லோன் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து செக்யூர்ட் கிரெடிட்டர் அப்படிங்கிறோம். செக்யூர்ட் டெப்ட் அப்படின்னா டெப்ட்னா அந்த லோனை குறிக்குது. நம்ம மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு கொடுக்குற லோன் செக்யூரிட்டி, மார்ட்கேஜுன்னு இல்லை ஏதோ ஒரு செக்யூரிட்டி எல்லாமே செக்யூர்ட் டெப்ட் அப்படிங்கிறது. செக்யூரிட்டி வாங்கிட்டு நம்ம கொடுக்குற லோன்ஸ் எல்லாமே செக்யூர்ட் டெப்டாக இருக்கும். தென் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து ஹைப்போதிகேட் பண்ணுறதோ அதுக்கு மார்ட்கேஜ் பண்ணதோ அசைன்மெண்ட் பண்ணதோ அந்த சார்ஜஸ் எடுக்கிறது தான் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சர்ஃபேசி ஆக்டில் செக்ஷன் 31 இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. தென் செக்யூரிட்டி ரிசிப்ட் அப்படின்னா இதில் ஒரு ரிசிப்ட் வந்து ஏதாவது செக்யூரிட்டைசேஷன் கம்பெனியோ பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு இது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையருக்கு ஏதாவது ஸ்கீம்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி ரிசிப்ட் கொடுப்பாங்க. தென் ஸ்பான்சர் அப்படின்னா இது வந்து ஒரு என்டிட்டி ஹோல்டிங் நாட் லெஸ் தென் 10% பெய்ட் அப் கேபிட்டலுக்கு குறைவாக இருக்குது ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க.